ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன கோதாய நித்தியமங்கலம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் வைகாசி விசாக பௌர்ணமி நிலாச்சோறு. திருச்செந்தூர் வாங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். 21 இரவு நமது சிவிஎஸ்லேருந்து வண்டி புறப்படுது, ஏசி டெம்போ டிராவலர். 22 காலையில் நம்ம மலைப்பார்வதி கோயில் போகிறோம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 கோயில்களை பார்க்குறோம். மலைப்பார்வதியில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக திருச்செந்தூர் வரோம். திருச்செந்தூரில் வந்து கடலில் நீராடுறோம். நாழிக்கிணறு நீராடி, கடல் நீராடி சிவசுப்பிரமணிய சுவாமியை பார்க்குறோம். அப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஐயா சுவாமியோட கோயில் பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சமாதியை பார்க்குறோம். மௌன சித்தர், காசி சித்தர், ஆறுமுக சுவாமிகள், வள்ளிநாயகம், மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த கோயில் திருப்பணி செஞ்சவங்க. அவங்களோட சமாதி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையோட கடல் ஆரத்தி, கடல் அபிஷேகம், அதை பார்த்துட்டு அங்கேயே மூவர் சமாதிக்கு அருகில் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் அன்னப்பிரசாதம், அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இரவு கூட்டு பிரார்த்தனை. பௌர்ணமிக்கு கடலில் தங்குறோம். தங்கி கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி உவரி, அங்கே இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில் எல்லாம் பார்க்குறோம். வர வழியில் மற்ற கோயில்களை பார்த்துட்டு நெய்வேலி வந்து சேர்றோம். நம்ம அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் பெரும் வசதி வாய்ப்புகளையும் பெற வேண்டும். மன நிம்மதி பெற வேண்டும். கடன் அடையணும். மகனுக்கு திருமணம் ஆகணும், மகளுக்கு திருமணம் ஆகணும், வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் தான், பௌர்ணமி தான். அவசியம் வாங்க, வெற்றி பெறுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அல்டிமேட் திருச்செந்தூர் முருகருக்கும், ஸ்ரீ ஆண்டாளுக்கும், பழனி முருகருக்கும், நரசிம்மருக்கும் நன்றிகள். கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.